ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு இமேஜோட கலரை எப்படி ஈஸியாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு 2 இமேஜ் இருக்குது. இது ஃபஸ்ட் இமேஜ் இது. இது வந்துட்டு செகண்ட் இமேஜ். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். பட் இதில் நான் ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ண உடனே இது எப்படி இருக்குது பாருங்கள். இதோட கலர் வந்துட்டு ஒரு மாரி வந்துட்டு காப்பர் ப்ரவுன் அந்த கலர்ல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஒரு இங்க் ப்ளூ, லைட் ப்ளூ மாரி ஒரு கலருக்கு வந்துட்டு மெட்டாலிக் ப்ளூ அந்த கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாரி இது பாருங்க. இப்ப பென் வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு. பட் இத நான் எஃபெக்ட் அப்ளை பண்ண பிறகு இந்த கலர் இருக்கு. சப்போஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்னோட ஒரிஜினல் கலர் வந்துட்டு ரெட்டு. பட் பார்த்தீங்கன்னா, இது வேற எதையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு எங்க அந்த கலர் இருக்கோ அங்க மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அத நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் இந்த எஃபெக்ட் என்ன பண்ணிங்கன்னா வந்து டெலீட் பண்ணிடுறேன். அதே மாரி இதுலயுமே என்ன பண்றேன்னா வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா, இத நம்ம எது மூலமா நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம்னா வந்துட்டு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் எஃபெக்ட்ஸ். ஆ இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமானது Photoshopல. ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு, நம்ம சப்போஸ் நமக்கு 10 லேயர் இருக்குன்னா வச்சுக்கங்களேன், அதுல எந்த லேயர கிளிக் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் அந்த எஃபெக்ட் அப்ளை பண்றோங்கிறது தான் அதுல முக்கியம். ஸோ இதுல நமக்கு ஒரே லேயர் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்ல. அந்த லேயர நான் செலக்ட் பண்ணிட்டேன். கீழ இங்க வந்தீங்கன்னா, ஒரு பால் ஒரு சர்க்கிள் இருக்கும். அதுல ஹாஃப் ஷேடு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய எஃபெக்ட் ஓப்பன் ஆகும். அதுல போய் நீங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு குடுக்கணும். ஸோ இந்த ஹியூங்கிறது வந்து என்னன்னா, ஒரு கலர் வீல் இது. ஸோ வந்துட்டு இந்த கலர் வீல்ல என்னான்னா வந்துட்டு, உங்களுக்கு எல்லா கலருமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இதுவே வந்துட்டு நீங்க வேற சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு டைப்ல ஓப்பன் ஆயிருக்கும். ஜஸ்ட் இதில என்ன பண்ணணும்னா, நம்ம எதுவுமே பண்ணல. இப்ப கலரோட பேசிக் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்துட்டு அட்வான்ஸா போயிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு புள்ளிய எப்படி சேஞ்ச் பண்றது நம்ம பார்ப்போம். பட் இப்போ வந்துட்டு பேசிக்கா எப்படி வந்துட்டு ஒரு ஈஸியா ஒரு கலர் மோட வந்துட்டு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல. இது ஹியூ வீல் இது. இத நீங்க வந்துட்டு ஹியூ வீல வந்துட்டு நீங்க லெஃப்ட், ரைட் அந்த டிராக் அண்ட் மூவ் பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்படி ஒரு கலர்ல வந்து வைக்கிறேன். அதே மாரி தான் இதுலயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கீழ இந்த ஹாஃப் சர்க்கிள் ஷேடு இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டு, ஹியூ சேச்சுரேஷன கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு, இத நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலர வந்துட்டு நம்ம இதுல ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ. நம்ம இன்னொரு கான்செப்ட்டோட அடுத்த வீடியோ பார்ப்போம்.